Welcome back to Study Career channel. This is Indumadi. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா டீம்டு மெடிக்கல் யுனிவர்சிட்டி தமிழ்நாடுல பாண்டிச்சேரியில அமைஞ்சிருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் யுனிவர்சிட்டிஸை ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரா மெடிக்கல் யுனிவர்சிட்டி, அதே மாதிரி சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ், இந்த மூணு காலேஜ் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜ் which is located at Pondicherry, Institute of Medical Science Pondicherry. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் உதவும் வகையில தொடர்ச்சியா வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் தேவை. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இன் பாண்டிச்சேரி D2B யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த காலேஜோட கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேம்பஸ் டூர் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலேஜுக்கான லாஸ்ட் இயர் 4 ரவுண்ட்ஸ், ரவுண்ட் 1, 2, 3, 4 previous year closing ranks and closing cutoff வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அந்த காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சர், இப்போ MBBS படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியலா பிளான் பண்ணிக்கணுன்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில இந்த காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அட் த எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல வந்து MBBS அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து முழுமையா புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த காலேஜ் வந்து பாப்புலரா ஸ்லிப்ஸ் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி அப்படின்ற நேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் வில்லியனூர் பாண்டிச்சேரியில கூடப்பாக்கம் போஸ்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜ். அண்ட் இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2006ல வந்து இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இன் பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து கைண்ட் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இதோட அஃபிலியேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பிஹன்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் லொகேட்டட் அட் சென்னை. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல தான் நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி அமைஞ்சிருக்கு. டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் MBBSல மொத்தமா எத்தனை சீட் இருக்கு அப்படின்னா 250 சீட்ஸ் இருக்கு. இதுல எந்த சீட்டுமே NRI சீட் இல்ல. டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான் இருக்கு, 250 சீட்ஸ்மே. அண்ட் இந்த காலேஜ்ல MBBS அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து NEET UG மார்க் பேஸ் பண்ணி, அது மெரிட் ரேங்க் பேஸ் பண்ணி தான் இந்த காலேஜ்ல நமக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ வி ஹேவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் MCC கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுல வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில 2,05,000 கட்டி அப்ளிகேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா we can have this particular college as our option. ஓகேங்களா? ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி பொதுவாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா MCC
கவுன்சிலிங்க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி 2,05,000 கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து இந்த சாய்ஸஸையும் உங்களோட சாய்ஸஸ்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி பிஜியும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். MBBS, MS, MD, ஸோ எல்லா UG PG கோர்சஸ் இருக்கு. அண்ட் PhD கோர்சஸ் உட்பட வந்து இங்க வந்து மெடிக்கல் ரிலேட்டடா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய PG கோர்சஸ். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல ஆஃபர் பண்ணக்கூடிய PG கோர்சஸ் இப்போ நீங்க பார்த்து கொடுத்துருக்கீங்க. கம்யூனிட்டி மெடிசன், ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ரேடியாலஜி அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ், டெர்மடாலஜி, சைக்காட்ரி, அனஸ்தீசியா, கம்ப்ளீட்டா வந்து எக்கச்சக்கமான PG கோர்சஸ் வந்து இந்த காலேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வெப்சைட்ல வந்து 23 lakhs லாஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து டியூஷன் ஃபீ வந்து இட் இஸ் ஆக்சுவலி 24 lakh per annum. ஸோ இட் இஸ் கால்குலேட்டிங் ஃபார் 4.5 years. 4 வருஷத்துக்கு இந்த ஃபீஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க. அண்ட் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ at the time of admission only. ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போடுற அந்த டைம் மட்டும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 15,000 நம்ம பே பண்ணணும். அண்ட் அட்மிஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வந்து 10,000 நம்ம பே பண்ணணும் டியூரிங் த அட்மிஷன். அண்ட் காலேஜோட காஷன் டெபாசிட் வந்து 75,000 பே பண்ணும் ஒன் டைம். அண்ட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட் தான் இருக்கு. அண்ட் ஹாஸ்டல் ரூம் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு, ஓகேங்களா, 1 இயருக்கு வந்து 1 lakh ரூபி வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் காஷன் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் 75,000 rupees வந்து ஒன் டைம் நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க. டியூரிங் அட்மிஷன். இதுவும் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஆக்சுவலி இந்த 75,000 இந்த 75,000 ரெண்டுமே ரீஃபண்டபிள் அமௌண்ட். அண்ட் மெஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பர் மந்த் 5,750 rupees இருந்து 6,500 rupees வரைக்கும் டிவைடிங் சிஸ்டம் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு யுவர் ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்டடிங் MBBS in Sri Lakshmi Narayana Institute of Medical Sciences, Pondicherry. And ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் MBBS அட்மிஷனுக்கு ஒவ்வொரு ரவுண்டையும் க்ளோஸ் ஆன ரேங்க் என்ன, கட் ஆஃப் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி 1,412 ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 110 மார்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 11,30,018 ரேங்க்ல ரேங்க் வரைக்கும் நமக்கு சீட் கிடைச்சிருக்கு. அதோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 119. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 12,16,025 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதோட கட் ஆஃப் வந்து 107. அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் 4 பொறுத்த வரைக்கும் 20,964 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதோட கட் ஆஃப் வந்து 174. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் உதவும் வகையில் தொடர்ச்சியான அப்டேஷன், யூஸ்ஃபுல்லான அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். TN மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, MCC கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் சரி, சென்டாக் பற்றின கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் சரி, ரெகுலர் இன்டர்வெல்ல ஆன் டைம் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக கவுன்சிலிங் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அட்மிஷன் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன மாதிரி காலேஜஸ் பாசிபிள், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.